நாங்களே துக்கத்தில் வந்திருக்கோம். சும்மா இது தேவையே இல்லை. மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக உயிர் நீத்த பூக்கடை மகேந்திரன் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய வீர அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். அவருடைய வீர மரணம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஒவ்வொருடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற வகையிலும் இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறது. இந்த பாதிப்புக்கான காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து தங்களை திருத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் என்ன நோக்கத்திற்காக இயக்கத்தை கண்டாரோ அந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்களோ அந்த இயக்கம் வீறு கொண்டு எழ வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கழகத்தின் ஒற்றுமை கருதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர் இந்த துயரமான முடிவை எடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் ஒவ்வொருவருக்கும் ஒரு படிப்பினையாக கொண்டு ஒவ்வொரு கழகத்தின் நிர்வாகிகளும் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை செயல்பட வேண்டும். இந்த கழகத்தை அம்மா அவர்களும் சரி தலைவர் அவர்களும் எவ்வளவு தாயுள்ளத்தோடு வளைந்து கொடுத்து இயக்கத்தை ஏசியவர்கள், இயக்கத்தை தன்னை பற்றி பேசியவர்களை எல்லாம் கவலைப்படாமல் இயக்கத்தில் சேர்த்து இயக்க வளர்ச்சிதான் ஒரே குறிக்கோள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்புகளிக்கின்ற வகையில் தன்னுடைய பற்றி கவலைப்படாமல், தன்னை பற்றி யார் எந்த குறை சொன்னாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி தாயுள்ளத்தோடு நடந்து கொண்டார்களோ அதே போல ஒவ்வொரு தலைவரும் நடந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய மரணம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இது மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வீர அஞ்சலியை இன்னைக்கு கழக பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க தெரிவிக்கின்றோம். எனவே இங்கே பெருந்த அளவுக்கு கழக தொண்டர்கள் உணர்ச்சியோடு வந்திருக்கிறார்கள். வந்த அனைவருக்கும், வர முடியாதவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்து மகேந்திரன் அவருடைய வீர மரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இறுதி மரணமாக இருக்க வேண்டும், எழுச்சி வர வேண்டும். இதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாரோ அதே போன்ற ஒரு எழுச்சியை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் காண வேண்டும். அதற்கு தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிப்பு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.